ஆதித்யா வாங்க உட்காருங்க. டாக்டர் என்னாச்சு? ஏன் என்ன மட்டும் தனியா கூப்பிட்டீங்க? எதுவும் ரொம்ப சீரியஸா? ரொம்ப இல்ல, பட் லைட்டா. ஆக்சுவலி அங்க நிலா ரொம்பவே அழுதுட்டு இருந்ததுனால என்னால அங்க எதுவும் சொல்ல முடியல. நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். டாக்டர் நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை ஆதித்யா, ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம்னா நான் கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி சொல்லி தான் இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு அதை சரி பண்ற விஷயம் தான், அதனால உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். நிலாவோட அப்பாக்கு நிறைய குட்டி குட்டியா மைனர் அட்டாக்ஸ் வந்திருக்கு. இப்போ இது மேஜர் அட்டாக். ஸோ அவரோட பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த குழாய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வீக் உடஞ்சிச்சு நான் அங்கேயே சொன்னேன். பட் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இது நார்மலா இருக்கு. ஆனா ஒருவேளை இதுக்கப்புறமும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ப்ரெஷர் ஏத்திக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஆன்ஜியோ, அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பண்ற மாதிரி வரும். ஆக்சுவலி அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. அதாவது எப்படின்னா அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு ப்ராபபிலிட்டி தான், அவங்க பொழைச்சாலும் பொழைக்கலாம், இல்ல பொழைக்கலனாலும் அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொல்றீங்க? எஸ் ஆதித்யா, அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப நிலாவோட அப்பா இருக்காரு. நான் சொன்ன மாதிரி அவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அவருக்கு பிடிச்சது இதெல்லாமே செய்யணும். அண்ட் அட் த சேம் டைம் ஃபுட்லயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சார்ட்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். என்ன சாப்பாடு எப்போ கொடுக்கணும்ன்றது அதெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து கொடுக்கணும். இப்ப அவர் கூட யாரு இருக்கா? அவர் யாரு பாத்துக்கிறா? அவங்க நம்ம ஊரு கிடையாது டாக்டர். உள்ள ஒரு பெரிய கிராமம் இருக்கு, அங்கதான் அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு அப்படி இருக்காங்க. நிலாவோட அப்பாவை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நிலா சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அவர் மட்டும்தான் தனியா இருக்காரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மேஸ்திரியா இருக்காரு. மற்றபடி அவரை பாத்துக்கிறதுக்குன்னு அவங்க வீட்டுல யாரும் கிடையாது. அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டு அவரே வேலைக்குலாம் போய்க்குவாரு. நிலா இங்க நம்ம வீட்டுல தங்கிதான் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கா, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் அவங்க அண்ணன் சூர்யா ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்காரு. மற்றபடி அவங்க ஃபேமிலியில யாருமே கிடையாது, இவ்வளவு பேர் தான். அவங்க அப்பா தனியா தான் இருக்காரு டாக்டர். ஆனா இதுக்கப்புறம் அவரை தனியா விடாதீங்க, அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். யாராவது ஒருத்தர் அவர் கூடவே இருந்து அவரை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நிலா, டாக்டர் அப்பாவை எப்ப பாக்குறது? அப்பா இப்ப கண்மொழிப்பாரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நார்மல் ஆயிடுவாரு நிலா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுற லெவலுக்கு அங்க ஒன்றும் இல்ல. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வேற எந்த பிரச்சனையும் இல்ல நிலா, ஹி இஸ் டோட்டலி ஆல் ரைட். ஒரு 2 நாள் மட்டும் என்னோட அப்சர்வேஷன்ல இருந்தாருன்னா நான் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி அனுப்பலாமேன்றதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே டாக்டர். சரி ஓகே, எனக்கு இப்போ ஓபிக்கு டைம் ஆகுது, நான் போய் பாக்குறேன். அப்புறம் அப்பா இன் கேஸ் கண்மொழிச்சிட்டாலோ இல்ல ஏதாவது பேசினாலோ எனக்கு உடனே கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். மிஸ்டர் ஆதித்யா, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரோஜாவும் ராஜாவும் ஒன்று சேர போறாங்க. நேத்து தான் நாங்க ரோஜா வீட்டுல போய் பேசிட்டு வந்தோம். என்ன சொல்றீங்க டாக்டர், உண்மையாவா? ஆமா ஆதித்யா, நீங்க 2 பேரும் சேர்ந்து ரோஜாவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் திடீர்னு மனசு மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து ராஜா வீட்ல இருந்து எல்லாரையும் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு. அப்புறம் நேத்து தான் நாங்க எல்லாரும் அங்க போய் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இதுக்கு கூட ராஜா உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன் நிலாவோட அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கறனால எல்லாரும் அங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? ராஜா எனக்கு கல்யாணமா? ஆமா நிலா, உனக்கு பிளட் கொடுத்தாருல ராஜா, அவருக்கு தான் கல்யாணம். அவரும் ரோஜான ஒரு பொண்ணும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குலாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் இப்பதான் 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. ஓ ஓகே டாக்டர். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஆனா நான் கண்டிப்பா ராஜானை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுங்க. எனக்கு பிளட் கொடுத்து கரெக்டான நேரத்துல உதவி பண்ணியிருக்காரு. எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் அவரையும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவர்கிட்ட நான் பேசும்போது உங்களை பத்தி சொல்றேன் நிலா. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா ப்ரோ கிட்ட கால் பண்ணி பேசுறேன். ஓகே, நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். நிலா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, இவளை எப்படி தீர்த்துறது? ஓய் வாண்டு, மாமா இங்க வா, உட்காரு. இப்ப என்ன நடந்து போச்சு, நீ இப்படி மூச்சு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? பயமா இருக்கு மாமா. அப்பாவை பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. லூசு, அதான் அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கார்த்திக் டாக்டர் சொல்லிட்டு போனார்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இவ்வளவு பயம்? இல்ல மாமா, கார்த்திக் டாக்டர் என்கிட்ட பாதி விஷயம் தான் சொல்லியிருக்காரு. நான் கீழே ரிசப்ஷன்ல அப்பாவோட ரிப்போர்ட்டை வாங்கி படிச்சேன். அதுல அப்பாக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல போனா ஆன்ஜியோ பண்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதான் பயமா இருக்கு. ஆன்ஜியோலாம் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணா ப்ராபபிலிட்டி தான், இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அதான் ரொம்ப பயமா இருக்கு. அடி பாவி, இவகிட்ட எப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கிறதுனே தெரியலையே. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எதையாவது யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. இப்ப என்னன்னு சொல்லி இவளை நான் சமாதானப்படுத்துவேன்? ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கு லூசு. நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே ஜாயின் பண்ணிருக்க, அப்படியே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, நீ என்ன வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க? அப்பாக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போறாரு, நீ என்னமோ ஆன்ஜியோ கிஞ்சியோங்கிற ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிற. என்னத்தை தான் நீ எல்லாம் படிச்சு கிழிச்சியோ?
இல்லை மாமா, எனக்கு நல்லா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் செமினார் கிளாஸ்க்காக ஹார்ட் பற்றி தான் எடுத்தேன். அதில் ஹார்ட் அட்டாக் தான் என்னோட மெயின் டாப்பிக்கே. அதை பற்றி படிக்கும்போது நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயம் தான் இப்போ அப்பாவோட ரிப்போர்ட்லேயும் இருக்குது. அதான் பயமாக இருக்குது. முடியல, இதுக்கு மேல என்னால சுத்தமா முடியல. இங்க வா, ஆ இங்க வா, என்ன கிட்ட வாடி லூசு. மாமா என்ன பண்றீங்க? இது ஹாஸ்பிட்டல். அதனால விடுங்க மாமா, யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாம சூர்யா இங்கதான் இருக்கான். இந்த நிலைமையில என்ன பார்த்தா சாவடிச்சிருவான் என்ன. உங்க அண்ணன் இப்போதைக்கு இங்க வரமாட்டான். மெடிக்கல்ல மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க போயிருக்கான். அதை பத்தி கவலைப்படாத. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க. என்னோட ஹார்ட் எங்க இருக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஹார்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும். இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. அப்ப என்னோட இதயத்துல காதை வச்சு கேளு என்ன சொல்லுதுன்னு. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. என்ன கேட்டுச்சா? கேக்குது. என்ன கேக்குது? லப்டப் 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 கேக்குது. வாண்டு, அது மட்டும் தான் கேட்டுச்சா? இல்ல, வேற ஒன்னும் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? பயப்படாத நிலா, எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும். உனக்காக இந்த ஆதி மாமா இருக்கேன், நான் எல்லாத்தையுமே சீக்கிரமாவே சரி பண்ணிடுவேன்னு கேட்டுச்சு. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம். நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. நிலா, இங்க பாரு, என் கண்ணை பார்த்து பேசு. உங்க கண்ணை பார்த்து பேசுறதை விட உங்க இதயத்துல சாஞ்சிக்கிட்டு உங்க இதயம் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என் வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது திடீர்னு கடவுளா பார்த்து முகம் தெரியாத ஒருத்தரை அனுப்பி வைப்பாங்க. அவங்க நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாம ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடவுளோட உருவத்துல தாங்க உங்களை நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். வேண்டானா விடவும் மாட்டீங்க, திருப்பி கொடுத்தே தான் ஆவேன்னு நிக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னீங்களே, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லைங்க. ஆனா இன்னும் அப்பா கண்மொழிக்கல. நாங்க யாருமே இன்னும் போய் பேசல. டாக்டர் வந்து சும்மா சொல்லிட்டு மட்டும் போயிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, இதுக்கப்புறம் அப்பாவை டென்ஷன் ஆகாம ரொம்ப நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி சரி, நீங்க இனிமே நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அங்க என்ன தெரிகிறது? என் பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசுறது தெரிகிறது. நாளைக்கு காலையில சன் டிவி ஹெட்லைன்ல போட சொல்லட்டா? நீ பெத்த பொண்ணு ஒரு பையன் கிட்ட பல்ல காமிச்சிட்டு ஹிஹின்னு பேசிட்டு இருக்க, அத நீ ரசிச்சிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அம்மா. நீ இப்படி இருப்பேன்னு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா வாரத்துக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்ல நின்னு பல்ல காமிச்சு பேசிட்டு இருந்திருப்ப. கூட்டிட்டு வந்துதான் பாருடி, ஹிஹின்னு இழிச்சு பேசுற பல்ல தட்டி கையில குடுக்கறனாலயானே. ஓஹோ, உன் பெரிய பொண்ணுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தோம்? சாரதான உன் சொந்தக்காரங்க யாரும் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க, நீங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தல பாக்குறதுக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு போனோம் இவகிட்ட? ரிசப்ஷன்ல நில்லுடி, யாராவது ரிசப்ஷனுக்கு வந்தாங்கன்னா இந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க, எந்த வார்டுல இருக்காங்கன்னு கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த ரிசப்ஷன்ல உள்ள அம்மா வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் யாரு கூடயும் நின்னு பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. ஏய், நீ எல்லாம் வாரத்துக்கு ஒரு பையன் கிட்ட பேசுவ, ஆனா என் பெரிய பொண்ணு அப்படியா? அங்க பாருடி, அவ ஒரு பையன் கிட்ட நின்னு பேசியே நான் பார்த்ததில்லடி, மொத வாட்டி பாக்குறேன்டி. கல்யாணமே வேணாம் கல்யாணமே வேணான்னு ஒரு ஆம்பளை பசங்கள்ட்ட கூட பேசாம இருந்தாடி. ஆனா இப்ப திடீர்னு ஒரு பையன் கிட்ட பேசுறா. ஒரு வேலை இருக்குமோ? இருக்கலாம். சரிங்க, எனக்கும் லேட் ஆகுது. இங்க அம்மாவோட ரிலேஷன் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எங்க அம்மாவும் தங்கச்சியும் முன்னாடி போயிட்டாங்க, நான் இன்னும் போகவே இல்லை. என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். சரிங்க. அப்புறம் அப்பா கண்முழிச்சதுக்கு அப்புறம் அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா உங்களை பத்தி சொல்லுவேங்க. தெரிஞ்சா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்களை பார்க்கணும்னு கேட்பாரு. கண்டிப்பாங்க. ஒருவேளை அப்பா என்ன பார்க்கணும்னு கேட்டாருன்னா என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, ஓடி வந்து அப்பாவை பார்த்துட்டு போறேன். என்னங்க எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க? இல்ல ஒன்னும் இல்ல. சரி, அப்பா கேட்டார்னா நான்
உங்களுக்கு கால் பண்றேன். ஆ ம் ஓகேங்க, நான் போயிட்டு வரேன். பாய். ஆ பாய்ங்க. ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணுல. சூர்யா, சூர்யா, அத்தை. சூர்யா, அப்பாவை பாத்தியாப்பா? அப்பா எப்படி பாருக்காரு? பேசுனீங்களா அவர்கிட்ட? இல்லத்த, அப்பா இன்னும் கண்மொழிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்மொழிச்சிருவாருன்னு நம்மள எல்லாம் வெளியே நிக்க வச்சிருக்காங்க. நான் இப்பதான் ரிசப்ஷன்ல காசை கட்டிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ, எங்க அண்ணனை நான் உடனே பார்க்கணும். காலையிலேயே என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. மனசு சரியில்லைன்னு தான் கோயிலுக்கு போனேன். அங்க போனா உடனே நீங்க நியூஸ் சொல்றீங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்னு. கையும் ஓடல, காலும் ஓடல. உடனே அங்க இருக்கிற எல்லா வேண்டத்திலையும் முடிச்சுட்டு கையோட அப்படியே ஓடி வரேன். வா சூர்யா, அப்பா கிட்ட போய் நிக்கலாம். ஆ போலாம் அத்தை, வாங்க. அம்மாடி. அப்பா கண் முழிச்சிட்டிங்களா? ஆ ஆமா கண்ணு. என் பொண்ணு என் பையெல்லாம் வந்திருக்காங்களா? எல்லாருமே வந்திருக்காங்கப்பா. உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீங்க கண் முழிக்கிற வரைக்கும் யாருமே உள்ள விடல. இப்ப கூப்பிடவா? ஆ கூப்பிடு கண்ணு. என் பிள்ளைகளை நான் உடனே பார்க்கணும். என் தங்கச்சியும் வந்திருப்பா, அவளையும் வர சொல்லுங்க. ஆ சரிங்கப்பா, நான் வர சொல்றேன். நிலா, சூர்யா சார், நிலாவோட அம்மா எல்லாரும் உள்ள வாங்க, வந்து பாருங்க. நிலா, உங்க அப்பா கண் முழிச்சிட்டாரு. அண்ணா, கவிதா. அண்ணா, உடம்பு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? இப்ப பரவாயில்லையா? எங்க எல்லாரையும் உனக்கு தெரியுதா? என்னம்மா, நான் என்ன செத்து போய் பொழைச்சு வந்த மாதிரி இப்படி பேட்டுட்டு இருக்கேன்? இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன நெஞ்சு வலி தான். எல்லாம் சரியாயிடுச்சு. நைனா. என் கண்ணுக்குட்டி, அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பயந்துட்டியா சாமி? ஆமா நைனா, ரொம்ப பயந்துட்டேன். அப்பா என்ன கண்ணு சொல்லியிருக்கிறேன்? காரணத்தை கொண்டு உனக்கு பயமே வரக்கூடாது. நீ பெரிய பெரிய டாக்டர் படிப்புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க. அதனால அதுக்கேத்த மாதிரி இருந்துக்கணும், சரியா? அப்பா, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல சூர்யா. மாப்பிள, மாமா, மாமா பரவாயில்லையே. ஆள் பேசுறது, ஆள் துடுக்கா இருக்கிறதுலாம் பார்த்தா நெஞ்சு வலி வந்த மாதிரி தெரியலையே. நல்லா இருக்கீங்களே. நீங்கெல்லாம் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை மாப்பிள வரப்போகுது. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஆனா என்னன்னு எதுவும் பண்ணுதா? பா, என்னாச்சு? கவிதா, இதுக்கு நீ ஒத்துக்கவே மாட்டியான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்னன்னு என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன? எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி நிக்கிற? கேளுண்ணே. அண்ணே, கடன் அடைக்கிறதுக்கு காசு பணம் ஏதாவது வேணுமா? நான் உனக்கு தரேன்னு. அவர்கிட்ட சொன்னா அவரே உனக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாரு. ஆனா நீ தான் அவர்கிட்ட வாங்குறது நல்லா இருக்காது, கௌரவம்னு சொல்லி அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இப்போதைக்கு நம்ம கடன்ல அடைச்சிடலான்னு. அதெல்லாம் வேணாமா. என் பிள்ளை டாக்டருக்கு படிக்குது. அது படிச்சு முடிச்சோடனே அந்த கடன்லாம் அடைச்சிரும். நான் அது கேட்க வரலம்மா. வேற என்னன்னு? தயங்காம கேளுண்ணே. நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. நைனா. அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசும்போது குறுக்க யாரும் பேச வேண்டாம். கவிதா, நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ள என் புள்ள கழுத்துல ஒரு மாலையும் தாலியும் ஏறுறத என் கண்ணால பார்க்கணும். அதுக்கு அதுக்கு என்னடா இந்த நிலைமையில வந்து கேட்கறானேன்னு தப்பா எடுத்துக்காத கவிதா. என் தங்கச்சின்ற உரிமையில தான் கேட்கிறேன். என் பொண்ணு மில்லர் நிலாக்கு உன் பையன் ஆதித்யாவை கல்யாணம் கட்டி கொடுப்பியா கவிதா? என் பொண்ணு மில்லர் நிலாக்கு பையன் ஆதித்யாவை கட்டி கொடுப்பியா கவிதா?